ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே புதிய நபர்களா அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 4 கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. யார் யார் வந்திருக்காங்க, இவங்களோட கேம் பிளேலாம் எப்படி இருக்கும், ஸோ எங்கேருந்து வந்திருக்காங்கலாம் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மக்களே, அதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம ஸ்மால் யூடியூபர் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ யார் அந்த 4 பேர் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தோம், முந்தினத்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வைல்ட் கார்டில் வந்து 4 பேர் வந்து இப்போதைக்கு வந்திருக்காங்க மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 பேர் கன்ஃபார்மாக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து 2 பேர் வந்து வராங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து சண்டே, ஸோ எபிசோட் போட மாட்டாங்க. நாளைக்கு தான் நம்ம பார்த்து டீட்டெயிலாக அப்டேட் பண்ண முடியும். ஸோ யார் அந்த 4 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கப்புள்ஸ் தான் வர போகிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சவர் தான் அவர் பிரஜன். ஸோ பிரஜன் மற்றும் சாண்ட்ரான்னு நினைக்கிறேன், அவங்க ஒய்ஃப் 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து கேமை வந்து ஒன்றா விளையாட போகிறாங்களா இல்லை தனித்தனியாக விளையாட போகிறாங்களான்ற ட்விஸ்ட்டு என்ன கேட்டீங்கன்னா வந்து, ஸோ பிரஜனை வந்து லக்ஸரி வீட்டில், அவங்க ஒய்ஃப் வந்து பிபி வீட்டில், இந்த மாதிரி வந்து ஷஃபுல் பண்ணி கொடுப்பாங்க. எந்த வீட்டில் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. இந்த 2 வீட்டில் ஷஃபுல் பண்ணியாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 2 பேரும் ஒரே வீட்டில் போட்டோன்னா கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்காது. 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க, அது மாதிரி இருக்கும் அப்படி தான் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா தனித்தனியாக போட்டால் தான் 2 பேருமே உண்மையாக சண்டை போடுறாங்களா இல்லை வந்து ஃபேக்கான கேம் விளையாடுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் ஃபேக்கான கேம் விளையாடுறாங்க. எப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதாலே ஃபேக்கான கேம் விளையாடுறாங்க. ஸோ நேற்றே வந்து அண்ணன் சேத்தனை கேட்டு போய் கண்ணி கிட்டே, நீங்கள் வந்து எஃப்ஜேக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் கொடுத்தேன். அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்குறது எதுக்கு தேவையில்லாமல் கொடுத்தீங்க கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்தே ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்டாக இருந்து ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணிட்டுலாம் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பிரித்து போடுவாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பிரஜன் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட வந்து 2014 ஒரு படம் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து என்னை தேடி காதல் என்ற வார்த்தை வந்தது, அந்த பாட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு நபர். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இதெல்லாம் பல பேர் வந்து ரிங்டோனாக வச்சுட்டு பயங்கரமாக இருந்துச்சு. எப்போனா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வச்சுருப்பாங்க. பழைய கிட்ட ஃபோன் இல்லை, ஸோ அதனால் எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்திருந்தார். ஸோ இப்போ வந்து இவருக்கான ஃபேன்ஸ் வந்து நிறைய மக்கள் இருந்தாங்க, நிறைய ஃபேன்ஸ் இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து அப்போ பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. பட் வந்து அந்த இது அப்படியே ஒரு கொண்டு வருவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு கேட்டகரியான ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இவரை பிடிக்குமா, ஸோ இவருக்கு வந்து அதே ஃபேன்ஸ் இருப்பாங்களான்றது வந்து இவரோட கேம் பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யாருமே வந்து வெளியில் வந்து கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம், பட் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அதே ஃபேன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தான் வந்து பிக் பாஸோட கான்செப்டே. ஓகேங்களா? வெளில இருந்த மாதிரியே வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களா, அதே ரியாலிட்டியாக இருப்பாங்களா இல்லை ஃபேக்காக இருப்பாங்களா இல்லை நடிக்கிறாங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷோ பண்ணுறது அது பிக் பாஸ் ஷோ தான். ஓகேங்களா? நேற்றே வந்து அண்ணன் சேர்ந்து சொல்லிப்பாரு, நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதுதான் மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து வெளியில் எவ்வளோ பேர் ஆளானா இருக்கலாம், பட் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்களோ ஸோ உங்களோட பிஹேவியர் பொறுத்தா இருக்குது. ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு தான் வந்து பேட் நேம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பேசியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பிரஜன், ஸோ இவர் எப்படி இருப்பார் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேருமே வந்து உள்ளே வந்துட கன்ஃபார்ம் ஆச்சு. 2வது